ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற சின்னஞ்சிறு கிளியே சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது இந்துவின் அருகில் இருக்க கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பை இழக்க விரும்பாத கர்ணா தொடர்ந்து தூங்குவது போல நடிக்கிறார் இல்லையா. அதுக்கப்புறம் மறுநாள் காலை எழுந்ததும் நேராக மெக்கானிக் கடைக்கு போயிடுறாங்க. அங்கு பாண்டியனை சந்திக்கும் கர்ணா முந்தைய இரவு நடந்த சம்பவங்களை எல்லாமே விவரிக்கிறாங்க. எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்கும் பாண்டி வேற எதுவும் நடக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு கர்ணா வேற எதுவும் நடக்கலை, 2 பேரும் பக்கத்தில் படுத்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டி அவங்கள ஒரு மாதிரி நக்கலாகவே திட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் காலையில் எழும் இந்து கர்ணாவின் அம்மாவின் புகைப்படம் முன் நின்று வேண்டிக் கொண்டு பின்னர் கர்ணாவிடம் முக்கியமான ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இனிமேல் உன்னுடைய சம்பாத்தியத்தில் நம்ம வீட்டில் தனியாக அடுப்பு எரியணும், நீ சம்பாதிக்கும் பணத்தில் நாம் சமைத்து சாப்பிடணும், உங்கள் அண்ணன் வீட்டில் இனி நான் சாப்பிட மாட்டேன், அதுக்காக நீ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இந்துவின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் கர்ணா அவளிடம் சத்தியம் செய்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு நேராக பாண்டியனை சந்தித்து தனக்கும் ஒரு வேலை ஏற்பாடு செய்து தருமாறு கேட்கிறாங்க. இப்படியாக கதை பரபரப்பாக நகரும் நிலையில் அடுத்ததாக என்னென்ன திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சின்னஞ்சிறு கிளியே சீரியலை மறக்காமல் ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.